அறுவடை மிகுதி ஆள்குலோ இல்லை, அறுவடையின் எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. 2005ஆம் ஆண்டு தேவன் என்னை இரட்சித்தார். தேவன் என்னை யாரென்று உணர செய்தார். என் குடும்ப சுமைகள் என் மீது இருந்தபடியினால் அந்த கடமையின் மத்தியிலும் தேவனுடைய அன்பை சுவிசேஷமாய் நான் அறிவித்து வந்தேன். 2022ஆம் ஆண்டு பூர்ணமாக ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டு நல்ல வேலைகளை விட்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்தேன். சில ஊழியர்களோடு இணைந்து ஊழியங்களை செய்து வந்தேன். ஏற்ற வேலை வந்தபோது ஜீசஸ் அவர் நியூ லைஃப் ஊழியத்தை துவங்க கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய ஊழியத்தினுடைய பிரதான தரிசனம் என்னவென்றால் 6.5 லட்சம் கிராமங்கள் நிறைந்திருக்கிற இந்தியாவில் 10,000 கிராமங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னும் இயேசுவை அறியாத கிராமங்கள் உண்டு. இந்த கிராமங்களுக்கு போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் உள்ளத்தை பாரப்படுத்தினது. இதன் நிமித்தமாக நாங்கள் கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணியை தீவிரப்படுத்தினோம். இந்த பணியின் நிமித்தமாய் ஆண்டவர் திரள் ஜனங்களை சந்தித்தார். திரளான ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். தெருக்களிலும் பொது இடங்களிலும் ரோட்டோரங்களிலும் வீதிகளில் இருக்கிற ஜனங்களுக்கு கை பிரதிகளோடும் தெரு பிரசங்கத்தை நாங்கள் அறிவித்த போது இயேசுவை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, சோர்ந்து போன வாலிபர்களை எழுப்புவது, நலிவடைந்த சபைகளுக்கு சென்று இலவசமாக அங்கே நடைபெறுகிற ஊழியரோடு இணைந்து சுவிசேஷத்தை அறிவிப்பது, நற்செய்தி கூட்டங்களை நடத்தும் பணிகளை செய்து வந்தோம். ஜபக்குழுக்களை உருவாக்குதல், வேதாமக புஸ்தகங்களை இலவசமாய் வழங்குவது, வியாதீஸ்வரர்களுக்காக சிறப்பு கூடுகை நடத்துவது, மருத்துவமனை ஊழியங்கள், தனிநபர் ஊழியங்கள், பிசாசுகளை விரட்டுகிற ஊழியங்கள், நற்செய்தி கூட்டங்கள், இப்படி பல வகையான ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களை பாரப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலும், எதிர்ப்புகள் மத்தியிலும், பொருளாதாரத்தின் மத்தியிலும், மதவாதிகளுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை இன்று வரைக்கும் செய்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நீங்களும் எங்களோடு கூட இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து கர்த்தருடைய வேலைகளை நீங்கள் நிறைவேற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் 97 91 78 20 51. வாருங்கள், ஜெபிங்கள். உங்களால் முடிந்ததை இந்த ஊழியத்திற்கு கொடுத்து தேவராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.